நம்ம திராவிட மாடல் ஆட்சி அமைந்த பிறகு தமிழ்நாட்டை அனைத்து வகையிலும் அனைத்து துறைகளிலும் முன்னேற்றி வருகிறோம். எல்லாருக்கும் எல்லாம் என்பதை நோக்கமாக கொண்டு அனைத்து மாவட்டங்களையும் வளர்த்து வருகிறோம். நீங்க செய்தித்தாள்கள்ல படிச்சிருப்பீங்க, தொலைக்காட்சியில பார்த்திருப்பீங்க. தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் சென்று இது போன்ற அரசு விழாக்கள்ல நான் பங்கேற்று அந்தந்த மாவட்டத்துக்கு தேவையான திட்டங்களை தொடங்கி வச்சுக்கிட்டு இருக்கிறேன். அந்த வகையில இன்றைக்கு தென்காசி மாவட்டத்தில் 141 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முடிவுற்றிருக்கக்கூடிய 117 திட்ட பணிகளை திறந்து வச்சு 291 கோடி ரூபாய் மதிப்பிலான 83 பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி 2,44,469 பேருக்கு 587 கோடி ரூபாய்க்கு பல்வேறு நலத்திட்ட பதவிகள்னு 1020 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட பதவிகள் வழங்கி இருக்கிறார். இன்னும் 4.5 ஆண்டு காலத்தில் அனைத்து அரசு துறைகளின் மூலமாக தென்காசியில நடைபெற்ற பணிகள் குறித்து ஒரு ஆய்வு அறிக்கையை தயாரிக்க சொல்லியிருந்தேன். அதை நான் வாங்கி பார்த்தப்போ எனக்கே மலைப்பா இருந்துச்சு. பெரும்பாலும் இந்த மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஊர்களும் கிராமங்களும் ஏதாவது ஒரு வகையில பயனடைந்திருக்கு என்று சொல்லத்தக்க வகையில அந்த அறிக்கை இருந்துச்சு. அந்த அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பணிகள்ல சிலவற்றை மட்டும் ஹைலைட்டா தலைப்புச் செய்தியா நான் சொல்லணும்னா 15 ஊர்கள்ல ஊராட்சி மன்ற அலுவலக கட்டடங்கள், 16 தூர்வாரக்கூடிய பணிகள், புத்தம்பாஞ்சான், மகேந்திரவாடி, கழுநேரிக்குளம், கம்பனேரி உள்ளிட்ட பல ஊர்கள்ல சமுதாய கிணறுகள், சொக்கம்பட்டி, பெரும்புத்தூர், கூடலூர், பருவக்குடி உள்ளிட்ட பல ஊர்கள்ல உணவு தானிய கிடங்குகள், ஆலங்குளம் சிவகிரியில ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள், ராவுத்தப்பேரியில எலுமிச்சை சிறப்பு மையம், நடுவக்குறிச்சியில அரசு தோட்டக்கலை பண்ணை, வினைதீர்த்த நாடார்பட்டி பள்ளியில வகுப்பறைகள், தென்காசி மருத்துவமனையில குழந்தைகள் நலப்பிரிவு, மேலக்கரை நல்லூர்ல சுகாதார நிலையம், ஆழ்வார்குறிச்சி, குற்றாலம், திருவேங்கடம், பண்பழி உள்ளிட்ட 12 ஊர்கள்ல குடிநீர் மேம்பாட்டு பணிகள், இளஞ்சையில புதிய சமுதாய நலக்கூடம், கடையநல்லூர், தென்காசி, செங்கோட்டை, கடையத்தை உள்ளடக்கின தாமிரபரணி கூட்டுக்குடிநீர் திட்டம்னு ஏராளமான பணிகளை எல்லாம் குறிப்பிட்டிருந்தாங்க. உங்க எல்லா ஊர் பெயர்களும் அரசோட அறிக்கையில இருக்கு. அந்த அளவுக்கு தென்காசி மாவட்டத்தில் திட்டப்பணிகள் செஞ்சு தரப்பட்டிருக்கு.